7ஆம் வகுப்பில் உள்ள மாநில அரசின் 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. மாநில அரசின் தலைவர். ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி அமைச்சர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி ஆளுநர். சரியான விடை ஆப்ஷன் டி ஆளுநர். ஆளுநர் மாநில அரசின் தலைவர். கொஸ்டின் நம்பர் 2. மாநில அரசாங்கத்தின் தலைவர். ஆப்ஷன் ஏ ஆளுநர், பி குடியரசுத் தலைவர், சி முதலமைச்சர், டி பிரதமர். சரியான விடை ஆப்ஷன் சி முதலமைச்சர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். கொஸ்டின் நம்பர் 3. மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர். ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், பி தேர்தல் ஆணையர், சி குடியரசுத் தலைவர், டி பிரதமர். சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமனம் செய்கிறார். கொஸ்டின் நம்பர் 4. மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர். ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், பி ஆளுநர், சி பிரதமர், டி குடியரசுத் தலைவர். சரியான விடை ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 5. முதலமைச்சர் ஆவதற்கான வயது. ஆப்ஷன் ஏ 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் பி 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் சி 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் டி 18 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் பி 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 6. சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ 25 வயது, ஆப்ஷன் பி 35 வயது, ஆப்ஷன் சி 30 வயது, ஆப்ஷன் டி 21 வயது. சரியான விடை ஆப்ஷன் சி 30 வயது. சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 7. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரால் நடைபெறுகிறது. ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், பி ஆளுநர், சி பிரதமர், டி குடியரசுத் தலைவர். சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் நடைபெறுகிறது. கொஸ்டின் நம்பர் 8. 1. மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவர் முதலமைச்சர். 2. மாநில நிர்வாகத்துறையில் உண்மையான தலைவர் ஆளுநர். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, பி 1 மட்டும் சரி, சி 2 மட்டும் சரி, டி 1ம் 2ம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறு. சரியான விளக்கம் 1. மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவர் ஆளுநர். 2. மாநில நிர்வாகத்துறையில் உண்மையான தலைவர் முதலமைச்சர். கொஸ்டின் நம்பர் 9. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி முதலமைச்சர், சி ஆளுநர், டி உயர்நீதிமன்ற நீதிபதி. சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 10. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளில் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், பி 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், சி வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும், டி ஏதாவது ஒரு அரசு பதவியில் இருக்க வேண்டும்.
தவறான ஒன்று ஆப்ஷன் டி, ஏதாவது ஒரு அரசு பதவியில் இருக்க வேண்டும். சரியான விளக்கம், ஆளுநர் எந்த ஒரு அரசு பதவியிலும் இருத்தல் கூடாது. கொஸ்டின் நம்பர் 11, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது. ஆப்ஷன் ஏ 62 வயது, ஆப்ஷன் பி 60 வயது, ஆப்ஷன் சி 58 வயது, ஆப்ஷன் டி 54 வயது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 62 வயது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. கொஸ்டின் நம்பர் 12, 1. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். 2. உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, பி 1 சரி 2 தவறு, சி 1ம் 2ம் தவறு, டி 1 தவறு 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு. சரியான விளக்கம், மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். 2. உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. கொஸ்டின் நம்பர் 13, முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி தேர்தல் ஆணையர், சி பிரதமர், டி ஆளுநர். சரியான விடை ஆப்ஷன் டி ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 14, மாநில சட்டமன்ற உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது. ஆப்ஷன் ஏ 18 வயது, பி 25 வயது, சி 35 வயது, டி 30 வயது. சரியான விடை ஆப்ஷன் பி 25 வயது. கொஸ்டின் நம்பர் 15, மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட வரைவுகளும் மசோதாக்களும் யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், பி குடியரசுத் தலைவர், சி ஆளுநர், டி பிரதமர். சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட வரைவுகளும் மசோதாக்களும் ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. கொஸ்டின் நம்பர் 16, பொறுத்துக. 1. ஆளுநர் மாநில அரசின் தலைவர். 2. முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர். 3. புனித ஜார்ஜ் கோட்டை தலைமை செயலகம். 4. சட்டமன்ற உறுப்பினரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1க்கு அ, 2க்கு ஆ, 3க்கு இ, 4க்கு இ. 1. ஆளுநர் மாநில அரசின் தலைவர். 2. முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர். 3. புனித ஜார்ஜ் கோட்டை தலைமை செயலகம். 4. சட்டமன்ற உறுப்பினரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 17, 1. மாநில அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்னும் 3 பிரிவுகள் உள்ளன. 2. சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, பி 1ம் 2ம் தவறு, சி 1 மட்டும் சரி, டி 2 மட்டும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 18, ஈரவை என்பதற்கான விளக்கம். ஆப்ஷன் ஏ 2 முதலமைச்சர்களை கொண்ட சட்டமன்றம், பி ஆண் மற்றும் பெண் உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம், சி மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம், டி கவர்னரை தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட அவை. சரியான விடை ஆப்ஷன் சி மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம். ஈரவை என்பதற்கான சரியான விளக்கம் மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம். கொஸ்டின் நம்பர் 19, கூற்று 1. இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது.
காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ கூற்று சரி, கூற்றுக்கான விளக்கமும் சரி. ஆப்ஷன் பி கூற்று சரி, கூற்றுக்கான விளக்கம் சரியல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி, விளக்கம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் விளக்கம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி, கூற்றுக்கான விளக்கமும் சரி. இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 20. 1. சட்ட மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 2. சட்ட கீழவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி 1ம் 2ம் சரி. ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. சட்ட கீழவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1. சட்ட மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. சட்ட மேலவை உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள். அவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. கொஸ்டின் நம்பர் 21. மாநில தலைமை வழக்கறிஞர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர்களை நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். பி பிரதமர். சி முதலமைச்சர். டி ஆளுநர். சரியான விடை ஆப்ஷன் டி ஆளுநர். மாநில தலைமை வழக்கறிஞர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 22. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை கட்சி ஆளும் கட்சியாக உருவாகிறது. ஆப்ஷன் பி ஆளும் கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர் என அழைக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் சி தமிழ்நாட்டில் தற்பொழுது ஈரவை சட்டமன்றம் உள்ளது. ஆப்ஷன் டி அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். தவறான ஒன்று ஆப்ஷன் சி தமிழ்நாட்டில் தற்பொழுது ஈரவை சட்டமன்றம் உள்ளது தவறானது. சரியான விளக்கம் தமிழ்நாட்டில் தற்பொழுது கீழவை சட்டமன்றம் மட்டும் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 23. மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் போன்றோர்களை நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். பி முதலமைச்சர். சி ஆளுநர். டி தேர்தல் ஆணையர். சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் போன்றோர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். கொஸ்டின் நம்பர் 24. சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ இந்தியா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி இந்தியா 29 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் சி இந்தியா 27 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் டி இந்தியா 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 25. 1. இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிப்பவர். 2. அந்த ஆளுநர் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். 3. ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குவார். 4. அந்த அமைச்சரவை மாநிலத்தின் 5 ஆண்டுகள் ஆட்சி புரியும். ஆப்ஷன் ஏ 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி 1ம் 3ம் சரி. ஆப்ஷன் பி 1ம் 4ம் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.